டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடன் உரையாடுவது ப்ரொஃபஸர் ராஜா. +2 எக்ஸாம் நல்லா முடிச்சிட்டோம். இனி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த கோர்ஸ் சேர்றது, எது நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும், எந்தவித படிப்புகளை நம்ம தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கான தலைப்பு என்னென்னா, வாட் டு ஸ்டடி ஆஃப்டர் +2. +2 முடித்தவுடன் என்ன படிப்பு படிப்பது, இதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு உங்களோட குறிக்கோளை டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி எண்ணற்ற கோர்சஸ் இருக்குது, எண்ணற்ற கல்லூரிகள் இருக்குது, எண்ணற்ற யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் நமக்கு பிடிச்சமான கோர்ஸ் என்ன, நமக்கு எதிர்காலத்தில் எந்த கோர்ஸு நம்ம லைஃப்பை லீட் பண்ணோம், கெரியரை எப்படி பில்டு பண்ணோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. அதில் MBBS, BDS, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, நேச்சுரோபதி, வெட்னரி சயின்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. BSc நர்சிங், B.Pharm, D.Pharm, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, இப்படியெல்லாம் மெடிக்கல் பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. என்ஜினியரிங்குன்னு வந்துட்டோம்னா இன்றைக்கி ட்ரெண்டிங் கோர்சஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ரெகுலர் கோர்சஸும் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், EEE, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், அண்ட் ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங், பயோமெடிக்கல் என்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், இது மாதிரி நிறைய என்ஜினியரிங் சொல்லிக்கிட்டே போகலாம். லா கோர்சஸ் இருக்குது, LLB, BL, இந்த மாதிரி இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குது, BBA, இது மாதிரி இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குது, மரைன் இன்ஜினியரிங் இருக்குது, ஏவியேஷன் இருக்குது. ஸோ இப்படி நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இது ஒன்று பற்றி இதுக்கு ஸ்கோப் என்ன, எந்த காலேஜில் படிக்கலாம், எவ்வளோ ஃபீஸுங்கிறத நான் இனி வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் நான் ஒன்று சொல்கிறேன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோங்கிறதுனால ஷார்ட்டாக முடிக்கிறேன். அதே மாதிரி BSc, BA, இந்த மாதிரி கோர்சஸும் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். ஸோ இதெல்லாம் எந்த காலேஜஸில் படித்தா எப்படி ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ ப்ரிப்பேர்டாக இருங்க. இதையெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு, உங்கள் குறிக்கோள், இதையெல்லாம் பேஸ் பண்ணி எந்த கோர்சஸ்ன்னு முடிவு பண்ணி வைங்க. என்னுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னுடைய நம்பரை பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் கால் மீ பிட்வீன் 6 to 8 in the evening. உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் நான் சொல்கிறேன். Until then, take care. Bye. See you.